மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல உலகம் சுற்றியும் போர் பதற்றம் இருக்கிற நேரத்தில் அதே சமயத்தில் இந்தியாவில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு. அதோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்க பார்க்க போறோம். நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், நிதிஷ் ஃபைல்ஸ் ஹிஸ் ராஜ்யசபா பேப்பர்ஸ் அஹெட் ஆஃப் எக்ஸிட் அஸ் பீகார் சிஎம் மார்க்கிங் எண்ட் ஆஃப் அன் எரா. நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ 2 times ஒன்னு, அதாவது 2 yearly ஒன்ஸ் என்னன்னா 1/3 மெம்பர் ராஜ்யசபால இருந்து வெளியே வருவாங்க. அந்த 1/3 மெம்பரை ரீஃபில் பண்றதுக்காக எலெக்ஷன் நடக்கும். ஸோ அப்படியேப்படியான எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. அதுல பீகாரோட சிஎம்மா இருந்த மிஸ்டர் நிதிஷ்குமார் அவரு தன்னோட சிஎம் பகுதியை ரிசைன் பண்ணிட்டு ராஜ்யசபா எம்பியா எலெக்ட் போட்டிடுறாரு. ஸோ அதான் நியூஸ். ஸோ அப்போ சிஎம் அப்படிங்கிற ஒரு போஸ்டை விட ராஜ்யசபா எம்பிங்கிற அது பெரிய போஸ்டா, அதாச்சும் டைரக்டா எலெக்டட் இல்ல, இன்டைரக்ட்லி எலெக்டட் தான் ராஜ்யசபா எம்பி. ஸோ எதுக்காக அப்படி போறாரு, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர்ஸ் என்ன, கன்வென்ஷனா ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் இந்த நியூஸ்ல. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம மிஸ்டர் அமித்ஷா, அவரு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா முன்னாடி அண்ட் பிஜேபி பிரசிடென்ட் நிதின் நவீன் முன்னாடி இவர் சைன் பண்ணியிருக்காரு. எதுக்கு? ராஜ்யசபா எலெக்ஷனுக்காக பிஜேபி சார்ந்து போட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேகன்சி கீ ஃபேக்டர்ஸ் அட் கிளான்ஸ் வந்து மொத்தமா ஒரு ஸ்டேட்ல 1/3, ஆக்சுவலா என்னன்னா ஒரு 2 இயர்ஸுக்கும் 1/3 சீட் ஆஃப் ராஜ்யசபா வில் பி வேக்கண்ட். அப்ப அந்த 1/3 சீட்டுங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் உள்ள 1/3 சீட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 18 சீட்ஸ் ராஜ்யசபா சீட்ஸ். அதுல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 6 சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். அந்த 6 சீட்டை ஃபில் பண்றதுக்கு மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். அப்படியான பீகார்ல நடக்க போற எலெக்ஷனுக்கு தேர்ந்தெடுக்க போற ஒட்டுமொத்த எம்பிஸ் நம்பர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ். அதுல ஏப்ரல் 9th அதுதான் வேக்கண்ட் ஆகிற டேட். அதுல இருந்து அவங்க அடுத்து ராஜ்யசபா எம்பியா ரெப்ரசன்டேட்டிவா உள்ள போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸும் ஸோ இதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா சிஎம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஒரு ஸ்டேட்டுக்கே ஆளக்கூடியவங்க. ஆனா ராஜ்யசபா எம்பிஸ்ங்கிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லாத மாதிரியான தோற்றம் உண்டு. அதனால நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் வித் கன்செப்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால, பிஜேபியோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால நிதின் கட்கரி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறத சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அடுத்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏஸ் ஃபைல் நாமினேஷன். எம்எல்ஏன்னு இங்க யாரை சொல்றாங்கன்னா நிதிஷ்குமார். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாரு. பார்ட்டி வந்து நாமினேட் பண்ணும், அதாச்சும் இந்த பார்ட்டி சார்பில் நான் நிக்கிறேன்னு சொல்லி நாமினேட் பண்றாரு. அந்த பார்ட்டி அத்தரைஸ் பண்ணி ஸோ இவ ஸ்டாண்டிங் ஆஸ் அ கேண்டிடேட் ஆஃப் திஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்ட்டி வந்து நாமினேட் பண்ணும். ஓகேவா? ஆஃப்டர் எம்எல்ஏஸ் எந்த ஸ்டேட்ல இருந்து அவர் ராஜ்யசபா எம்பிக்காக நிக்க போறாரோ அந்த ஸ்டேட் எம்எல்ஏஸ் வில் vote. ஓகேவா? அப்ப குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் vote இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா he will be elected as a ராஜ்யசபா எம்பி. ஓகேவா? சோ அப்படி ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் டைப் வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட். சோ பீப்புள் வந்து எம்எல்ஏஸ் எலெக்ட் பண்றாங்க. எம்எல்ஏஸ் வந்து யார ராஜ்யசபா எம்பிஸ எலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப எம்எல்ஏக்கு சம் ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்படி என்ன ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்னா, அந்த ஒரு எம்எல்ஏக்கும் ஓட் போட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ ஓட்ஸ். இப்ப ஒரு ஸ்டேட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா 234 ஒட்டுமொத்த எம்எல்ஏஸ். ஓகேவா? அதுல டு பி ஃபில்டு சீட்ஸ், டு பி ஃபில்டு என்ன சீட், இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 6 சீட் ஃபில் பண்ணணும் +1 அண்ட் ஒட்டுமொத்தமா +1. சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 41 வரும். அப்போ ஒரு ராஜ்யசபா ஒரு எலெக்டர்ஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் ஓட்டு எத்தனை நம்பர் ஓட்டு வேல்யூ இருக்கு? 41 ஓட்ஸ் வேல்யூ இருக்கு. ஓகேவா? இதுதான் அந்த 41 ஓட்ஸ் வேல்யூ. இப்போ ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, மிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து சிஎம்ஆ இருக்காரு. அதே நேரத்தில் இப்ப ராஜ்யசபா எம்பிக்கு போட்டி போடுறாரு. ராஜ்யசபா எம்பிக்கு போட்டு அவர் ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்தா எலெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா வித்தின் 14 days அவரு
தன்னோட ரெசிக்னேஷனை கொடுக்கல, எங்க சிஎம்மா கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஎம் போஸ்ட் பிகம் வேக்கன்ட் அண்ட் he will be as a member of ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது எதுல சொல்லியிருக்காங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் அந்த சீட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் த எலெக்ஷன் will be conducted as open ballot system. The term of the elected body will be 6 years. One third retire every 2 years. அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல இந்த எலெக்ஷன், அதாவது ராஜ்யசபா எலெக்ஷன், இந்த எலெக்ஷனோட டைப் என்னன்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எதை முடிக்குதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் தான் அந்த ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு குடிக்குது. சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்னா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் ஏ அப்படிங்கிறவரு ஓட் போட போறாரு, இந்த எம்எல்ஏ தான் அந்த ஏ ஓட் போட போறாரு அப்படின்னா வரிசைப்படுத்துவாரு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாரு. ஸோ இப்போ ஒரு எம்பி கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா நிதிஷ்குமாரே இருக்காரு அப்படின்னா அந்த நிதிஷ்குமாரை அவருக்கு ஒட்டுமொத்த ஓட்ஸ் எத்தனை விழுந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா என்ன பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓட் எத்தனை பேர் இங்க போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. யாருக்கு? நிதிஷ்குமாருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ஃபிக்ஸ் பண்றவங்க, டோட்டல் நம்பரை ஃபிக்ஸ் பண்றவங்க 41 இருந்துட்டாங்க அப்படின்னா he will be an elected, indirectly elected ராஜ்யசபா மெம்பர். அந்த 41 சீட், 41 நம்பர்ஸ். ஏன்னா அதோட ஒட்டுமொத்த எம்எல்ஏவோட தேர்ந்தெடுக்கக்கூடிய சதவீதம் 41 இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில 41 பேர் இருந்தாங்கன்னா இவரு எலெக்டட். அடுத்து இப்ப லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்காருன்னா என்ன ஆகுனா, அந்த கேண்டிடேட் வாங்கின ஓட்டு ஒட்டுமொத்தமா ஃபார் எக்ஸாம்பிள் சி, அவரு லோயஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவரோட ஒட்டுமொத்த ஓட்டும் நல்லிஃபை ஆயிடும். அப்போ இவங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் 2ஓ 3ஓ யாரோ போட்டிருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் இந்த ப்ரிஃபரன்ஸ் எடுத்து வேற யாரோ ஓட்டருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதனால்தான் இது சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். அந்த ஓட்டு அழியவே அழியாது. யாருக்கு நான் ஒரு கேண்டிடேட் ஓட் பண்றேன், அந்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிளா வெளியே போயிட்டாருன்னா அந்த ஓட்டை மறுபடியும் எடுத்து நான் இன்னொரு கேண்டிடேட் போட முடியும். அதுதான் ஆக்சுவலா எலெக்ஷன் ப்ராசஸ் ராஜ்யசபா எம்பிஸ் பொறுத்தமட்டில். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்ரீலங்கா evacuates crew of second Iranian ship nears its territorial waters amid escalating West Asian conflict. ஸோ இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே என்னாச்சு, ஈரானோட ஒரு ஷிப்பை தீனா, IRIS தீனா அப்படிங்கிற ஒரு ஷிப்பை யூஎஸ் டர்பிடோ வச்சு தாக்குனாங்க. எங்க? ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ், இந்தியன் ஓஷன்ல ஸ்ரீலங்கன் கோஸ்ட் பக்கத்துல. ஸோ அதே மாதிரி டெரிட்டோரியல் சீக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டன்ட்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல மறுபடியும் ஒரு ஷிப் வந்து கனெக்ஷன் கட் ஆகி அதை இயக்க முடியாத இன்ஜின் கோளாறுல மாட்டிருக்கு. ஸோ அதுல இருக்க பயணிகளை காப்பாத்தி அவங்க ரிலீவ் பண்றாங்க. யாரு? ஸ்ரீலங்கா. இதுதான் நியூஸ். ஸோ அந்த IRIS தீனா டார்பிடோ அட்டாக் பண்ணதுல 84 செயிலர்ஸ், 32 ரெஸ்கியூடு. அந்த 84ங்கிறது கொல்லப்பட்ட நம்பர்ஸ், 32 பேர் ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க. டே 2 இப்போ 208 மெம்பர்ஸ் அப்படின்னு ரெஸ்கியூட் ஃப்ரம் தட் ஷிப் விச் இஸ் கோயிங் டு பி சங்க் ஆர் மிஷன் ஃபெயில்டு. அங்க இருக்கிறது எங்க? இந்தியன் ஓஷன்ல இருக்கிறதுல இருந்து 208 பேரை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவோட ஸ்டாண்ட் என்னன்னா, இது ஒரு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ்ல செய்யறது, நாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர் வார் ரிலேட்டட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம், ஈரான்ன்றனால விட முடியாது, காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது லோக்கல் பார்ட்டிஸோட டேட்டா. என்ன சொல்றாங்க, சாஜித் பிரேமதாசா அப்படின்னு சொல்றது என்னன்னா, ரீஜனல் செக்யூரிட்டி வந்து இஷ்யூ இதாயிடும். ஸோ இப்போ ஈரானுக்கு ஹெல்ப் பண்ண போற நேரத்துல நம்மள யூஎஸ் எதிரியை நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் மைட் ரிசல்ட் இன் ரீஜனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டி ரைசிங் த பிளாக் அகெயின்ஸ்ட் த ஸ்ரீலங்கன் பிரைம் லீடர். ஓகேவா? ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன கிளாரிஃபை பண்றாங்கன்னா, த ஷிப் விச் இஸ் நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் இன் த இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, அது இட் இஸ் ஸ்டாண்டிங் இன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் ஸ்ரீலங்கன் வாட்டர். ஸோ இட் ஹாஸ் த சம் அப்ளிகேஷன் டு சேஃப்கார்ட் த க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இன்டர்நேஷனல் வாட்டர்ஸை எந்த விகிதத்துல இவங்க கனெக்ட் பண்றாங்கன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட்
யூனிக்ளாஸ் அந்த கோஸ்ட்ல இருந்து சி வாட்டர்ஸை எது வரைக்குமா யூஸ் பண்ண முடியும், என்ன மாதிரியாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத விதி மூலமா சொல்றது. அது என்ன விதி அப்படின்னா யூனிக்ளாஸ், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்றது. இப்போ இதுதான் கோஸ்ட் வைக்கும். இப்போ ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கன் கோஸ்ட், ஸ்ரீலங்கன் கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 12 நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைலுங்கிறது ஒரு கிலோமீட்டர்ஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த 12 நாட்டிக்கல் மைல் வந்து என்னன்னா டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 நாட்டிக்கல் மைல்ல ஃபுல் சாவர்னிட்டி, ரிசோர்ஸ் எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாம். அதுதான் 12 நாட்டிக்கல் மைல். அது வந்து டெரிட்டோரியல் சி. அதுக்கப்புறம் அந்த 12ல இருந்து 24 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிஜியஸ் ஜோன், கண்டிஜியஸ் ஜோன். ஸோ இந்த ஏரியாவில் இட் கேன் என்ஃபோர்ஸ் டாக்ஸ் ரெகுலேஷன், பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் எனி அதர் கைண்ட் ஆஃப் லா லைக் இமிகிரேஷன் லாஸ். இந்த மாதிரி லாஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும் யாருங்க, இந்த டெரிட்டோரியல் ஸ்டேட். அண்ட் தென் அதுல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் இந்த ஏரியாவை தான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியாவில் the country has the power to exploit resources on over the sea area and seabed area and its mineral. So மூணு அடுக்குல உள்ள எந்த ரிசோர்ஸ் வேணா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் till 200 நாட்டிக்கல் மைல். அண்ட் தென் ஃபர்தரா 350 வரைக்கும் இருக்கிற ஏரியாவில் country can exploit the seabed resources only, not the water resources. அந்த மேல இருக்கிற வாட்டர் ரிசோர்சஸ் யூஸ் பண்ண முடியாது, seabed resources யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான அடுக்குகள்ல எவரி நேஷன் கேன் எக்ஸ்ப்ளாய்ட் த ரிசோர்சஸ் அப்படின்னு ரூலை ஃபிக்ஸ் பண்ணி கவர்ன் பண்றது யூனிக்ளாஸ். ஓகேவா? Third news. Ahead of crucial assembly elections, Tamil Nadu, West Bengal governors changed. News என்னன்னா, so இப்போ வருங்காலங்கள்ல within 2 or 3 months election to be conducted in West Bengal and Tamil Nadu, and this time the governors of various states all over India has been shuffled by the order of president. So அப்போ இந்த ரெண்டு கவர்னர்ஸுமே சேஞ்ச் ஆகுறாங்க. So we have to read about the constitutional background which appears to be give power to the president to transfer. அப்படி இருக்கான்னு பார்க்கணும், அல்லது கன்வென்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பர் என்னென்ன நடந்திருக்குன்னா, நான் RN ரவி தமிழ்நாட்டோட கவர்னர் வெஸ்ட் பெங்காலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரளா கவர்னர், இவர் அடிஷனல் ஜட்ஜ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இந்த RB அர்லேக்கர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்னர். ஸோ இதுல இஷ்யூஸ், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சிஎம் வந்து ஒரு கன்சர்ன் அரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன கன்சர்ன்னா, ஹோம் மினிஸ்டர் மஸ்ட் ஆஸ்க் த வியூ ஆஃப் சிஎம் ஆஃப் தட் ஸ்டேட் வேர் த கவர்னர் கோயிங் டு பி அப்பாயிண்டட். அப்ப அந்த வியூ கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சையை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. யாரு? மம்தா பானர்ஜி. ஸோ இது எடுத்து வைக்கணுமா கூடாதா, கான்ஸ்டியூஷன்ல என்ன ப்ரொவிஷன் இருக்குன்றத பார்க்கணும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஃபர்ஸ்ட், constitutional provision regarding the governor transfer or appointment. First, article 153 says a governor can be administered 2 or more state. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் தான் இல்ல, ஸ்டேட்ட கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனா ஒரு கவர்னருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸை கவர்னிங் ஏரியாவா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 153 and 155. கவர்னர் must be appointed by the president. ஓகேவா? அது 155. 156 வந்து கவர்னர் ஆக்ட் ஆர் பிளேஸ் இன் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட் முடிவு பண்ணா எப்ப வேணா கவர்னரை ஒன்னு நீக்கலாம் இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷன். ஸோ இப்போ எடுக்க போற, இப்போ இதுல ஸ்டேட் பண்ண போறதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கல, கன்வென்ஷனா மரபு சார்ந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்படி யூஸ் பண்றது என்னன்னா, ஒரு கவர்னர், இப்ப தமிழ்நாடு ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா, யூ ஷுட் நாட் பி பிலாங் டு தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட கவர்னர் கண்டிப்பா இருக்கக்கூடாது, கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கன்வென்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. மேக்ஸிமம் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணுவாங்க. நோ சிஎம் கன்சல்டேஷன் இஸ் ரெக்வயர்ட். இப்போ மம்தா பானர்ஜி எடுத்தாங்க இல்லையா, அப்போ நோ சிஎம் கன்சல்டேஷன் இஸ் ரெக்வயர்ட். அப்படியே கன்சல்ட் கேட்டாலும் த வியூ ஆஃப் த சிஎம் இஸ் நாட் பைண்டிங்.
ஸோ இவ்வளோ விஷயம் கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. 2 கமிட்டி இதில் கோட் பண்ணுறாங்க. ஒன்று சர்க்காரியா கமிஷன், இன்னொன்று புஞ்சி கமிஷன். சர்க்காரியா கமிஷன் வந்து ஸ்டென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ சிஎம் ஹேஸ் டு பி கன்சல்டட் பிஃபோர் அப்பாயிண்டிங் அ கவர்னர் டு தட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் த ரெக்கமெண்டேஷன் இஸ் நாட் பைண்டிங் அப்படிங்கிறதையும் சர்க்காரியா சொல்லிட்டாங்க. ஸோ சப்போர்ட்டட் திஸ் டெசிஷன். யாருன்னா புஞ்சி கமிஷன் ஆல்சோ சப்போர்ட் திஸ் டெசிஷன். லாஸ்ட் நியூஸ், sinking of ship brings war to region. Sri Lanka, Maldives leaders call on India to raise a net security provider. So Indian ocean watersல மேஜரா இந்த மாதிரி டர்பிடோ இஷ்யூஸ், ஈரானோட ஷிப் வெடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த ரீஜியன்ல we are the big brothers. யாரு? இந்தியா. ஸோ இப்போ ரைசியானா டயலாக் அப்படிங்கிறத ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ் ஒன்று இஸ் கோயிங் ஆன் நவ் இன் டெல்லி. Various leaders from around the world are visiting there in Delhi. Appo they are raising questions against India's stand on this issue. அப்ப இந்தியன் வாட்டர்ஸ்ல வேற நாடு சம்பந்தம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து டோர்பிடோஸ் வீசுறாங்க, ரிசோர்சஸ் காலி பண்றாங்க. இதுல இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வலியுறுத்தணும்னு சொல்லி எல்லா நாடுகளும் வலியுறுத்துறாங்க. ஸோ இப்ப இந்தியா இந்த இந்தியன் வாட்டர்ஸ்ல பிக் பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் செலுத்துற அளவுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்றத நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ அந்த ஐஎன்எஸ் தீனா இருக்கு இல்லையா, IRIS தீனா, அது வந்து என்னன்னா நம்ம இந்தியா ஆர்கனைஸ் பண்ண மிலான் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் அட்டென்ட் பண்றதுக்கு தான் வந்தது விசாகப்பட்டினத்துக்கு. அதே டைம்ல யூஎஸ் கவர்மெண்ட் மே ஆல்சோ அவங்களும் வந்திருக்கலாம். தே ஹவ் பீன் இன்வைட்டட் டு மிலான் எக்ஸசைஸ் இன் விசாகப்பட்டினம். ஆனா அவங்க வரல. பட் தே வில் நோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைசாக்ல இருந்து அந்த ஈரானியன் ஷிப்பு அந்த எக்ஸசைஸை முடிச்சுட்டு இந்தியன் வாட்டர்ஸ் வழியா ஸ்ரீலங்கா வழியா தான் போக முடியும் அப்படின்னு. ஸோ தே ஆர் வெயிட்டிங் வித் த டோர்பிடோ தேர் டு ஸ்ட்ரைக் அவுட் தட் IRIS தீனா. ஸோ அப்போ பிளான்டு அப்போ இந்தியாவோட ஸ்டாண்டை அப்போஸ் பண்ற மாதிரி, இந்தியாவுக்கு மரியாதையை குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறத இங்கே ஸ்டேட் பண்றாங்க. ஓகேவா? யூஎஸ் ஆனா வராம விட்டுட்டாங்க, இந்தியா சைலண்ட். ஸோ இந்தியா வந்து இதுல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடல. மிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா வார்னால எந்த ஒரு தீர்வும் வராது அப்படிங்கறது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்டா வெளியே ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்தியாவோட நெட் செக்யூரிட்டி என்ன மாதிரியான நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், நேவல் ஸ்ட்ரென்த், வி ஹேவ் ஏர்கிராஃப்ட் கேரியர். மேஜரா இந்த ரீஜன் இந்தியன் சப்கான்டினென்ட்ல இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த ஏரியாவில் நம்ம தான் அதிகமாக வெப்பன்ஸ் வச்சிருக்கவங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர், சப்மைன்ஸ், மெரிடைன் போர்ட்டல், இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. மெரிடைன் அவேர்னஸ், இந்தியன் ஓஷன் ரீஜன்ல பைரசி எதிர்த்து இன்ஃபர்மேஷனை அதிகப்படியா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது நம்ம தான் சேட்டலைட் மூலமா. ஓகேவா? அதார் எக்ஸசைஸ், இது டிசாஸ்டருக்காக ரிலீஃப் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் மிலான் மாதிரியான டிசாஸ்டர் ரிலீஃப். அது மிலிட்டரி எக்ஸசைஸ், இது டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லாம சாகர், செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன், சாகர், IORA, IONS. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் we have been started by India to show their strength in the Indian Ocean region. So the adjacent countries leaders are asking us to get a stand and speak for the whole area அப்படின்றது தான் இந்த இடத்துல காட்டுது. So mark question, the sinking of Iranian warship IRIS Dina off Sri Lanka's coast has led regional leaders to call on India to raise the occasion as the net security provider. இந்தியா தான் நெட் செக்யூரிட்டி, இங்க தாதா இந்தியா தான், இங்க பிக் பிரதர் இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எல்லாத்தையும் எடுத்து லீடர்ஸ் ஃபுல்லா ப்ரொபோஸ் பண்றாங்க. யார்கிட்ட? இந்தியா கிட்ட. அனலைஸ் த சேலஞ்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலஞ்சஸை கோட் பண்ணி 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி அனுப்புங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா